ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இது என்னுடைய சேனல் நேம். என்னுடைய சேனலில் ஆரி பேசிக் வீடியோ, ஆரி அட்வான்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய வீடியோ போய் பாருங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஸ்டிச் நேம் என்னென்னா ஆரி டபுள் பாக்ஸ் செயின் ஸ்டிச். அதெல்லாம் இன்றைக்கி நான் சொல்லித்தர போகிறேன். இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். சரி த்ரெட், சில்க் த்ரெட் வந்து டபுள் கலர் நான் எடுத்துருக்கேன். நீடில் நம்பர் வந்து 14. ஏன்னா சில்க் த்ரெட்டு சரி த்ரெட்டுக்கெல்லாம் வந்து நீடில் நம்பர் வந்து 14 இருந்தால் போதும். ஸோ அதுக்காக நான் அந்த நீடில் எடுத்துருக்கேன். என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் வந்து ரெடிமேட் பேட்ச் ஒர்க் வந்து நம்ம எப்படி வீட்டிலேருந்தே நம்ம வந்து பண்ணலான்னு ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் யாருன்னா பார்க்கலன்னா அவங்களாம் போய் அந்த வீடியோ போய் பாருங்கள். உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ரெடிமேட் பேட்ச் ஒர்க் டிசைன் தான் இது. சிம்பிளாக நம்மளே வந்து இது வீட்டிலேருந்து நம்ம வந்து ரெடி பண்ணலாம். இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணுன்னா என்னுடைய வீடியோவை போய் பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இது எப்படி நம்ம கிளாத்தில் வந்து அட்டாச் பண்ணலான்னு அதுவும் ஒரு வீடியோவாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். நம்ம இன்றைக்கி இந்த டபுள் பாக்ஸ் செயின் ஸ்டிச் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நார்மலாக வந்து சரி த்ரெட் வந்து நாட் போட்டுக்குங்க. நம்ம எந்த ஒர்க் பண்ணாலும் நாட் போட்டுட்டு தான் நம்ம பண்ணணும். அப்போ தான் நம்ம பண்ணுற அந்த ஒர்க்கு வந்து பிரியாது. நம்ம கீழே மட்டும் நாட் போட்டால் போதாது, மேலேயும் வந்து ஸ்மாலாக ஒரு செயின் போட்டுட்டு தான் நம்ம வந்து ஆரம்பிக்கணும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு சரியில் சொல்லி கொடுக்குறேன். இது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்கேலில் வந்து ஸ்ட்ரைட் லைன் வந்து 3 லைன் போட்டுக்குங்க. 3 லைன் எப்படின்னா இந்த 1 லைன், 2 லைன், 3 லைன், இப்படி 3 லைன் போட்டுக்கிட்டு அதில் வந்து பென்டகன் ஷேப்பில் வந்து நம்ம வரையணும். அதாவது எப்படி வரையணும்னா இந்த லைனை வந்து சைடாக வரைஞ்சி மேலே வந்து கொஞ்சமாக லைன் வரைஞ்சி மறுபடியும் வந்து அந்த செகண்ட் லைனை நம்ம டச் பண்ணுறாப்போல் வரையணும். ஓகேவா? அதே போல் கீழேயும் வந்து மேலே வரைஞ்சா போல் கீழேயும் ஒரு லைன் ட்ரா பண்ணி நடுவில் வந்து லைன் போட்டுட்டு அதுலேருந்து கொஞ்சம் மிடில் லைனை வந்து டச் பண்ணணும். இதே போல் இந்த ஷேப்பு போல் மற்ற லைனை நம்ம எவ்வளோ அளவுக்கு நம்ம வரைஞ்சிருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த ஷேப்பை வந்து வரைஞ்சிக்கணும். பக்கத்தில் வரைஞ்சிக்கணும். ஒரே மாதிரி வரைஞ்சிக்குங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணோன்னா நம்ம சரி த்ரெட்டில் வந்து நாட் போட்டோம் இல்லையா? நாட் போட்ட பிறகு நம்ம கீழேருந்து மேலே நம்ம எடுத்துகிட்டு வாங்க. த்ரெட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு இது கொஞ்சம் நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். இந்த டிசைனை வச்சு நம்ம எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறதுக்காக நான் பெருசாக வரைஞ்சிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பெருசாக வரைஞ்சி பழகுங்க. அதுக்கப்புறம் ஸ்மாலாக நீங்கள் வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம சரி த்ரெட் எடுத்துட்டோம் இல்லையா? இப்போது நம்ம இந்த லைன் இருக்குல்ல, மேலே வரைஞ்சோம் இல்லையா? அந்த லைனில் வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரைன் ஸ்டிச் போட்டுக்குங்க. ஒரே ஒரு ஸ்ட்ரைன் ஸ்டிச் போட்டுக்கிட்டு இங்கே சென்டரில் ஒரு லைன் வரைஞ்சோம் இல்லையா? அங்கே வந்து ஒரு லைன் போட்டுக்குங்க. ஸ்ட்ரைன் ஸ்டிச் வந்து போட்டுக்கிட்டு இப்போ திரும்ப கீழே நம்ம மிடில் ஒரு லைன் கீழே இறக்கி வரைஞ்சோம் இல்லையா? அங்கே ஒரு ஸ்ட்ரைன் ஸ்டிச் வந்து நம்ம போடணும். இப்போ என்ன பண்ணோன்னா இங்கே வந்து ஸ்ட்ரைட் லைனாக ஒரு குட்டியாக ஒரு ஸ்ட்ரைன் ஸ்டிச் போட்டுக்குங்க. ஓகேவா? ஸ்ட்ரைன் ஸ்டிச் வந்து ஒன்று போட்டுக்குங்க. மறுபடியும் மேலே வந்து அந்த ஷேப்பு நம்ம வரைஞ்சோம் இல்லையா? அந்த ஷேப்பு மேலேயே வந்து இந்த ஸ்ட்ரைன் ஸ்டிச் வந்து போடுங்க. ரொம்ப சிம்பிளாக கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இது புரியும். நீங்கள் வந்து வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா நான் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு அது தெரியாமல் போவோம். இப்போது மறுபடியும் வந்து கீழே நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் நீடில் மட்டும் தான் ரொட்டேட் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் பழகும் முறை நீடில் வந்து எல்லா டைரக்ஷனும் ஸ்டிச் போடுறப்ப நீங்கள் பழகுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஏன்னா ஆரியை பொறுத்த வரைக்கும்
நம்ம எல்லா டைரெக்ஷன்லேயும் பழகுவோம், அதுக்காக போடுவோம். அதுக்காக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும் போது எல்லா டைரெக்ஷன்லேயும் நம்ம வராப்பில் ஸ்டிச்சை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ கீழே வாங்க. கீழே வந்துட்டு இப்போ மறுபடியும் நான் சென்டரில் வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டுட்டு அந்த லைன் மேலே இது வந்து மேலே போடணும். போட்டுட்டு திரும்ப வந்து நடுவில் ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச். இதில் வந்து எந்த குட்டி லாக் ஸ்டிச்சில் எதுவுமே போடல, டைரெக்டாகவே ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து போட்டுட்டோம். இப்போது நம்ம இது இருக்க போட்டுட்டோம் இல்லையா? இப்போ நம்ம கீழே எப்படி போடணுன்னு நான் சொல்லித்தரேன், கவனமாக பாருங்கள். இப்போ கீழே வந்து அப்படியே டேர்ன் பண்ணிவிட்டு கீழே வந்து டேர்ன் பண்ணுங்க. கீழே டேர்ன் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு குட்டியாக ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து போடுங்க. குட்டியாக இல்லை, கொஞ்சம் மீடியமாக நம்ம லைன் வரைஞ்சோம் இல்லையா, அதுக்கு ஏற்றாப்போல் நம்ம ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து போடுங்க. இதெல்லாம் நீங்கள் பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், இதை திரும்பிக்கிச்சுன்னா நம்ம வந்து அதை வந்து ப்ராப்பராக நம்ம செட் பண்ணிவிட்டு நம்ம இந்த லைன் வந்து போடணும். இப்போ இந்த சைடு வந்து போடுங்க. இப்போ நம்ம மேலே போட்டோம் இல்லையா, இப்போ ஆப்போசிட்டில் வந்து போடணும். இது எப்படி ஃபினிஷிங் வந்து நான் சொல்லித்தரேன், ஸோ கவனமாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ மறுபடியும் என்ன பண்ண, இங்கே கீழே நம்ம லைன் வரைஞ்சோம் இல்லையா, அந்த லைனில் நீங்கள் போட்டுட்டு ஓகேவா. இப்போ மறுபடியும் அது பக்கத்துலேயே மேலே போட்டோம் இல்லையா, அதே லைனுக்கு ஸ்ட்ரைட்டாக கீழே போடணும். ஓகேவா? கீழே போட்டுட்டு கீழே கொஞ்சம் லூஸாக விடு, ரொம்ப டைட்டாக நம்ம பிடிச்சா கிளாத்து வந்து சுருங்கும். ஸோ நம்ம வந்து மீடியமாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ இந்த லைனில் வந்து போடணும். நம்ம வரைஞ்சிட்டு நம்ம போட்டால் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டிச்சு வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் வரைஞ்சிட்டு அது மேலே வந்து இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் போடுங்க பழகும் போது. பார்த்தீங்களா? இப்போ மறுபடியும் வந்து நம்ம இந்த சைடு வந்து போடணும். இது வந்து பொறுமையாக போடுங்க, ஏன்னா இது வந்து டபுள் பாக்ஸ் ஸ்ட்ரெயின் ஸ்டிச். டபுள் பாக்ஸ் ஸ்ட்ரெயின் ஸ்டிச் சொல்கிறோன்னா மேலேயும் கீழே நம்ம சேர்ந்தாப்போல் போடுறோம் இல்லையா, அதனால் இது வந்து டபுள் பாக்ஸ் ஸ்ட்ரெயின் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து ஆரி அட்வான்ஸ் ஸ்டிச்சில் வந்து இது முக்கியமான ஸ்டிச். ஸோ இதுவும் வந்து நம்ம ஆரி ப்ளவுஸ்லலாம் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஆரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நிறைய ஸ்டிச் வந்து இருக்குது. ஸோ நம்மளுக்கு என்ன ஸ்டிச் தேவையோ நம்ம டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கேற்றப்பல நம்ம ஒர்க் பண்ணலாம். இப்போ இதுக்கு நேராக மறுபடியும் ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து போடணும். இது எல்லாமே குட்டி குட்டி ஸ்ட்ரெயின் ஸ்டிச் தான். ஆனால் நம்ம கோடு வந்து வரைஞ்சோம் இல்லையா லைன், அதுக்கேற்றப்பல நம்ம அந்த ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து போடணும். இதுவாக நீங்கள் வந்து ஸ்மாலாக வரைஞ்சிங்கன்னா அந்த ஸ்மாலாக நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து நம்ம போடணும். கொஞ்சம் பெருசாக வரைஞ்சினால அதுக்கேற்ற போல் ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து போடணும். இது வந்து கேர்ஃபுல்லாக போடுங்க. ஓகேவா? ரொம்ப நம்ம வந்து டைட்டாக வந்து பிடிக்க வேணாம், கொஞ்சம் லூஸாகவே விட்டு நீங்கள் வந்து போடுங்க. அதுக்குன்னு ரொம்ப லூஸாகவும் நம்ம வந்து ஸ்டிச் வந்து போடக்கூடாது. நம்ம போடும் போதே நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்றப்பில் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஸ்டிச் வந்து நம்ம போடணும். இப்போ வந்து எண்டிங் வந்துட்டோம். இப்போ எண்டிங் வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணோன்னா, இப்போ இந்த மேலே இருக்குது இல்லையா, இங்கே வந்து நம்ம ஜாயின் ஆகணும். ஃபஸ்ட்டு போட்டோம்ல அந்த இடத்துல ஜாயின் பண்ணி ஒரு என் நாட் போட்டு நம்ம இதை வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஓகேவா? சரியில் வந்து என் நாட் வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும், சில்க் த்ரெட்லலாம் வராது. ஸோ அதுக்கேற்றப்பல நீங்கள் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ இந்த மிடில் வந்து இதை வந்து ஃபினிஷ் பண்ணணும். நான் இது என் நாட் போட்டு இதை வந்து நான் ஃபினிஷ் பண்ணுறேன். ஓகேவா? நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? இந்த ஷேப் வந்து நான் இடம் இல்லைனாலும் ஸ்மாலாக வரைஞ்சாலும் இந்த இடத்துல மட்டும் இப்படி ஆயிடுச்சு.
ஸோ மற்ற ஷேப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஈவனாக இருக்கும். நீங்களும் இதை போல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் வந்து சில்க் த்ரெட்டில் வந்து நம்ம வேறு மாதிரி எப்படி போடலான்னு நான் வந்து அதுக்கு அடுத்த வீடியோவாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இதை போட்டு பழகுங்க, அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் வந்து எப்படி போடலான்னு அதுக்கப்புறமேட்டு நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதே போல் உங்களுக்கு வந்து இதே போல் மிரர் வச்சு ஆரி ஸ்டிச் வந்து கற்றுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் இதுக்காகவும் ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். 2 டைப்ஸ் மிரர் வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் போய் பாருங்கள், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய மொபைல் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வாட்ஸ்அப் லிங்க்கும் நான் சென்ட் பண்ணுறேன். என்னுடைய கிளாஸில் ஜாயின் பண்ணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். தேங்க்யூ.